இன்றைக்கி கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். வடைப்பருப்பு ஊற வச்சுட்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இனியொரு பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து அரைச்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வந்து சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலை, மல்லி இலைகள் எல்லாமே சேர்த்தி உப்பு சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து சோம்பு சேர்த்தி வெண்டங்காய் வந்து ஒரு கப்பளவுக்கு வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். உருட்டிக்கு போடும்போது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம சேர்த்தி விடணும். அந்த மாதிரி விடும்போது வெண்டங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கே தெரியாது இது வந்து வெண்டங்காய் வடையா அப்படின்னு சொல்லிட்டு. வெண்டங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. எப்போவும் செய்யக்கூடிய வடையை விட இந்த வடை வந்து டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.